குட்டி முயலும் மாயமான பொக்கிஷமும். ஒரு அழகான கலர்ஃபுல் காட்டுல மெட்டுன்னு ஒரு குட்டி முயல் இருந்துச்சு. மெட்டு ரொம்பவே ஒரு சுறுசுறுப்பான ஒரு முயல். ஒரு இடத்துல சும்மாவே இருக்க மாட்டான். அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பான். ஒரு புதருக்குள்ள போய் அடுத்த நிமிஷமே வேற ஒரு புதர்ல இருந்து வெளில வருவான். பட்டாம்பூச்சி பார்த்தா அது பின்னாடியே ஓடுவான். கேரட் கிடைச்சா உடனே கடிச்சு சாப்பிடுவான். இந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பான ஒரு முயல். ஒரு நாள் காலையில மிட்டு வழக்கம் போல காட்டை சுத்திக்கிட்டே இருந்தான். அப்போ ஒரு பெரிய மரத்தடியில பழைய காகிதம் ஒண்ணு கிடந்தது. அதை அட என்ன இது அப்படின்னு கேட்டான். அது திறந்து பார்த்ததும் ஒரு பொக்கிஷத்துக்கு போற ஒரு மேப் ஒண்ணு அதுல தென்பட்டுச்சு. மிட்டு உடனே கத்துறான், அடடே இது கணக்கு ஹோம்ஒர்க்கா இருக்குமோ அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்ச பிறகு அதை நல்லா பார்த்த பிறகு நல்ல வேலை இது பொக்கிஷ வரைபடம் போல இருக்கு அப்படின்னு அப்பதான் கொஞ்சம் நிம்மதியாகிறான். உடனே தன்னுடைய நண்பர்கள் குரங்கு குமாரையும் கிரியையும் கூப்பிடுறான். டேய் சீக்கிரம் வாங்க, இங்க பாருங்க ஒரு வரைபடம் கிடைச்சிருக்கு, அதுல பொக்கிஷம் இருக்குன்னு போட்டிருக்கு. குமார் உடனே கேட்டான், அதுல நிறைய வாழைப்பழம் இருக்குமோ அப்படின்னு கேக்குறான். மிட்டு சிரிச்சுக்கிட்டே, உனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த வாழைப்பழத்தை ஞாபகம் தாண்டா அதிகமா வரும் அப்படின்னு 3 பேரும் பொக்கிஷத்தை தேடி கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு ஆறு ஒண்ணு வந்தது. இப்போ எப்படி போறது அப்படின்னு கிளி கேட்டுச்சு. குமார் ஒரு பெரிய மரக்கலையை தள்ளி ஆற்று மேல போட்டான். பாருங்க என்னுடைய பலம் காட்டிட்டேனா அப்படின்னு ரொம்ப பெருமையாகவும் குரங்கு குமார் சொல்லி சிரிச்சான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய குகை வந்துச்சு. உள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. கிளிக்கு கொஞ்சம் பயம், உள்ள ஏதாவது ஒரு பூதம் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு. மிட்டு உடனே பூதம் கீதம் எதனா இருந்தா செல்ஃபி எடுத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு கிளி, நீ எடு, நீதான் தைரியமா நினைச்சு நீ எடு, நான் வெளியே நிக்கிறேன்ப்பா அப்படின்னு கிளி சொல்லிச்சு. 3 பேரும் உள்ளே போய் பார்த்தாங்க. அங்க ஒரு குட்டி ஒரு முள்ளம் பன்றி அழுதுகிட்டே இருந்துச்சு. மிட்டு மெதுவா கேட்டான், என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு முள்ளம் பன்றி, என் அம்மாவை காணோம், என் அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல, ரொம்ப நேரமாவே வரல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு முள்ளம் பன்றி அழுதுச்சு. உடனே மிட்டு சொன்னா, கவலைப்படாத, நாங்க கண்டுபிடிச்சு தரோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. குமார் சொன்னா, நான் இப்போ டிடெக்டிவ், எல்லாரும் என்ன டிடெக்டிவ் தான் கூப்பிடணும் அப்படின்னு. கிளி கேட்டுச்சு, சரிங்க சார், ஏதாவது க்ளூ ஒன்று கிடைச்சதா அப்படின்னு கேட்குது. குமார் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே, எனக்கு வயிற்றுல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கு, அநேகமா அது எனக்கு பசி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. மீண்டும் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தேடி தேடி கடைசியில முள்ளம் பன்றியோட அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. குட்டி முள்ளம் பன்றி சந்தோஷமா ஓடி போய் அம்மாவை கட்டிப்பிடிச்சிச்சு. ரொம்பவே நன்றி நண்பர்களேன்னு சொன்னது. அதுக்கப்புறம் மீண்டும் பொக்கிஷத்தை தேடி கிளம்புனாங்க. வரைபடத்துல இருந்த இடத்துக்கு 3 பேரும் போனாங்க. ஒரு பழைய பெட்டி ஒண்ணு அங்க ஒண்ணு தென்பட்டுச்சு. குமார் சந்தோஷத்துல குதிக்கிறான். ஆஹா, இதுல 1000 வாழைப்பழம் இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிச்சு. இது உன் கனவுல மட்டும்தான்டா நடக்கும், இந்த 1000 வாழைப்பழம் எல்லாம் வர்றது அப்படின்னு. 3 பேரும் சேர்ந்து அந்த பெட்டியை திறந்து பாக்குறாங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி அதுல ஒண்ணுமே இல்லை. உள்ள தங்கமோ வைரமோ எல்லாம் இல்ல, ஒரு கடிதம் மட்டும்தான் அதுல இருந்துச்சு. மிட்டு அதை படிச்சு பாக்குறான். உண்மையான பொக்கிஷம் தங்கம் இல்ல, நல்ல நண்பர்களும் பிறருக்கு உதவும் நல்ல மனசும் தான் அப்படின்னு அதுல இருந்து. அதை கேட்டதும் இந்த 3 பேரு சிரிச்சாங்க. மிட்டு சொன்னா, நமக்கு இந்த பொக்கிஷம் ஏற்கனவே கிடைச்சிச்சு. குமார் கேட்டான், அப்ப நான் பொக்கிஷமா? கிளி உடனே சொன்னது, நீ பொக்கிஷம்லாம் இல்ல, எப்பவே நடமாடுற எங்களுக்கு ஒரே ஒரு சுமையா இருக்கிற பிரச்சனை மட்டும்தான் அப்படின்னு. குமார் சிரிச்சுக்கிட்டே, அது ஒரு டேலண்ட் தான் அப்படின்னு சொல்றான். அப்படியே 3 பேரும் சிரிச்சுக்கிட்டே அடுத்த சாகசத்தை தேடி கிளம்பிட்டாங்க. இந்த சாகசத்துல இந்த 3 பேரு கத்து கொடுத்த பாடம் என்னன்னா, நல்ல நண்பர்கள் இருந்தா எந்த பயணமும் கஷ்டம் தெரியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கின்றத இந்த 3 பேரும் கத்துக்கிட்டாங்க. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் உண்மையான பொக்கிஷம்னா அது நட்பும் அன்பும் மட்டும். இதை விட ஒரு பெரிய பொக்கிஷம் உலகத்துல வேற எதுவும் கிடையாது.